மேம் அவங்களுக்கு உடம்புக்குலாம் எதுவும் கிடையாது மேம். யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க. தர்ஷன் கல்யாண விஷயத்துல கூட அந்த ஆளுக்கு அம்மாவுக்கு மோதல் இருந்துட்டே இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ஆள் தான் ஏதோ பண்ணியிருக்கா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த ஜாமீன் பண்ணா கட்டி இதெல்லாம் ரிவோக் பண்ணி அவனை உள்ள தூக்கி போடுங்க மேம். தர்ஷினி, தர்ஷினி, தாரியுகர்ஷி அவளை தூக்கி உள்ள போடுங்க. அவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம். தர்ஷினி ப்ளீஸ் காம் டவுன், காம் டவுன் தர்ஷினி. மாட்டாங்க. எனக்கு உன்னோட எமோஷன்ஸ் புரியுது தர்ஷினி. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் நிச்சயம் இத கேஸா எடுத்துட்டு போவேன். அவங்க மேல தப்பு இருந்தா எல்லாரையும் மொத்தமா தூக்கி உள்ள போடுவேன். அதுக்கான சாட்சியும் ஆதாரமும் என் கையில இருந்தா மட்டும் போதும். இனி அந்த குணசேகரன், அறிவுக்கரசி எல்லாம் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தப்பிக்கவே முடியாது. மாட்டுனா லைஃப் லாங் ஜெயில் தான். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்போ அதையெல்லாம் நீ யோசிக்காத. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஈஸ்வரி மேமோட ஹெல்த் மட்டும்தான். என் அம்மாக்கு எதுவும் ஆகாது மேம். ஷீ இஸ் a warrior. லைஃப்ல எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காங்க. இப்பயும் தாண்டி வந்துருவாங்க. அம்மா வந்துருவாங்க. நீ தைரியமா இரு. அம்மா வந்துருவாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. வந்துருவாங்க, வந்துருவாங்க. அப்பா, 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 தப்பு பண்ணிட்டோம்ப்பா. அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா. நிம்மதியா கொடைக்கானல்ல இருந்திருக்கலாம்ப்பா. இங்க நம்ம வந்திருக்கவே கூடாதுப்பா. அம்மா வேணும்ப்பா, அம்மா வேணும்ப்பா. அம்மா அம்மா பேச மாட்டாங்கப்பா. அம்மாவை பேச சொல்லுங்கப்பா. அம்மாவை பேச சொல்லுங்கப்பா. தர்ஷினி ஒன்னும் ஆகாது, சொல்றத கேளு. நீ ஸ்ட்ராங்கா இருந்தா அம்மா வருவா. அம்மா வேணும்ப்பா. ஒன்னும் ஆகாது சொல்றேன்ல. சார், பார்கவி போயிட்டாளா? அவ வரல, ஊருக்கு கிளம்பிட்டான். நான் தான் வேணான்னு அவளை அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் இங்க வர்றது அர்த்தம் இல்லாதன்னு தோணுது. அக்காக்கு இப்படி இருக்குன்னு அவகிட்ட சொன்னீங்களா சார்? நான் அவகிட்ட சொன்னேன். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு கிளம்புறது தான் சரியா இருக்குன்னு நான் தான் சொல்லி அவளை அனுப்பிச்சிட்டேன். என்னோட மனசுக்கு அதான் சரின்னு பட்டுச்சு, அதான் நான் அனுப்பிச்சிட்டேன். போட்டும் சார், அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். போட்டும், அம்மாக்கு எதுவும் ஆகாது. பார்த்துக்கலாம் சார். அவ நல்லா இருக்கட்டும். தர்ஷினி, அம்மாக்கு எதுவும் ஆகாது. அவ எங்க போயிருக்கா? சொந்த ஊருக்கா? இல்ல தர்ஷன், அவ கனடா போயிட்டா. இனி அவளை தொந்தரவு பண்ண வேணாம். இனி வரமாட்டா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை ஒரு நல்ல முடிவா நினைச்சுக்கோ, வேற வழி இல்ல. அவசர புத்தி சார், என் அவசர புத்தி தான். அதனால தான் அவளை இழந்துட்டேன். தோ இப்ப எங்க அம்மா உள்ள. நான் மட்டும் தெளிவா இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியா போயிருக்கும். தப்புன்ட்டேன், தப்பு பண்ணிட்டேன். பார்கவி எடுத்த முடிவு கரெக்ட் தான். அவ போகட்டும். இனிமேலாச்சும் அவன் நிம்மதியா இருக்கட்டும். அம்மாக்கு எதுவும் ஆகாது. எனக்கு எங்க அம்மா போதும், வேற எதுவும் வேணாம். எங்க அம்மா தான் வேணும். அவங்க நல்லபடியா வந்தா போதும். அவங்க வரணும், வேற எதுவும் வேணாம். இப்போ எப்படி இருக்கு அவங்களுக்கு, பார்க்கலாமா? இல்லை சார், எங்களையும் இன்னும் விடலை. தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால்
உடனே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஏதோ பண்ணிட்டாங்கப்பா. அம்மா அடிச்சிருக்காங்கப்பா. அம்மா ஏதோ பண்ணிருக்காங்கப்பா. கண்டிப்பா யாரும் ஏதோ பண்ணிருக்காங்கப்பா. ஏதோ தப்பா இருக்குப்பா. தர்ஷினி, அடிச்சிருக்காங்க. அதே மைண்ட்ல இருக்காத. இதுல குணசேகரனும் மத்தவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் நம்ம பார்க்க கூடாது, சரியா? அட் த சேம் டைம் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா இத கேஸா எடுத்து அவங்களுக்கு நிச்சயம் பனிஷ்மெண்ட் வாங்கி தருவேன். முதல்ல டாக்டரோட ரிப்போர்ட் வரட்டும். ஏதாச்சும் சொல்லிருப்பாங்க. அம்மா சொல்லிருப்பாங்க. ஏதாச்சும் சொல்லிருப்பாங்க. சொல்லிருப்பாங்க. வா. சரி சொல்லிருப்பாங்க. சரி சரி வா வா. அம்மா அப்பா உட்கார். அம்மா அடிச்சிருக்காங்கப்பா அம்மாவை. சரி சரி, அதுதான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. தர்ஷினி பாரு, எதுவா இருந்தாலும் அம்மா சரியாகணும்ல முதல்ல. அம்மா சரியாய் வந்தா நமக்கே உண்மை என்னன்னு தெரிய போகுது. அம்மாக்கு எதுவும் ஆகாது. ஒன்னும் ஆகாது. இப்ப அம்மா அப்பாவுக்கு கூப்பிடுவாங்க பாரு, நம்ம போய் அம்மாவை பார்ப்போம்.